டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகியும் ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசை எதிர்த்து விழுப்புரம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன மக்கள் திரள் போராட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு கண்டன உரை ஆற்றிய அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், வடிவேல் ராவணன் அவர்கள், மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள், இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள், சதா அவர்கள் இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு கண்டன உரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் பாலசக்தி அவர்கள், ஓபா சங்கர் அவர்கள், அன்புமணி அவர்கள், தங்கஜோதி அவர்கள், பழனிவேல் அவர்கள், ஆலயமணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள், அருள் அவர்கள், இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் மற்றும் மேடையில் இருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், வைத்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை டிஎம்டி அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட அனைத்து இணை இயக்கங்களின் நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி உடைய அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் இங்கே நிச்சயமாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்றே தீருவோம் என்று உறுதியேற்று எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் போராட்டம். காரணம், தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள். அதைவிட இந்த வன்னியர் சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு, ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம், முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியருடைய வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது, வன்னியர்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. இந்த வன்னியர்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி, ஓட் பேங்க். அதனால்தான் விழுப்புரத்திலே, அதிலும் குறிப்பாக ஜூலை மாதம் 20ஆம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார். மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த மாநாட்டினுடைய தீர்மானம்
வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடப்பங்கீடு என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார். நினைத்து பாருங்கள், 45 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 45 ஆண்டு காலம். இடையில ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதில் முதல் நாள் 21 தியாகிகள் நாம் இழந்தோம். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள். அவர் ரத்தம் சிந்தினார்கள். அவர் உயிர் நீத்ததற்கு என்ன அர்த்தம்? எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள்? நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். கல் உடைச்சிட்டு இருக்கிறோம், கஞ்சி கூட குடிச்சிட்டு இருக்கிறோம், ரோடு போட்டுட்டு இருக்கிறோம், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா? என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா? என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா? சுயமரியாதை வாழக்கூடாதா? இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா? இதையெல்லாம் நாம் முறியடிப்போம். அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம். ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்குங்கள், அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகிறது. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது. இது நான் மட்டும் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்ன? ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்தது, தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. மூன்றாவது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல அரசு, நேர்மையான அரசு, சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? ஒரு நல்ல அரசு. சரி, இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, ஒரு எள்ளளவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி விரோதிகள், துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க, வீடு வீடா சொல்லணும். இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணுமா? நம்ம அந்த கோபம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான். என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா எல்லாமே இருக்கு. சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு, தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு, தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு, எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு. ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு
வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது. இதுதான் சட்டம். ஆனால் அது எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம், எத்தனை முறை பார்த்தோம், எத்தனை முறை பேசணும். ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன், நிச்சயமா நான் செய்யறேன். பொய்ய சொன்னேன் ஸ்டாலின் அவர்களே. இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம், பார்க்க தான் போறோம். நாங்க என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா, வேலை கேட்ட, அவ்வளவையா? அது உன்னுடைய கடமை தானையா? சட்டத்தில் இடம் இல்ல, அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். என்ன கணக்கெடுப்பு நடத்தணும்? யாரை ஏமாத்துறீங்க? ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இதுல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல எங்கேயுமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல. ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? அது வேற. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி 2008 சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே. ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அவருடைய பஞ்சாயத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு கிடையாதா? எவ்வளவு காலமாயா பொய்ய சொல்லிட்டு இருப்பீங்க? இதே சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகாவிலே முதலமைச்சர் சித்தராமையா 2 முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கார். இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரிலே நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? இது யாரோ நம்புற மாதிரி இருக்கா? நம்புவீங்களா? இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க, எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க. வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் இல்லை, அந்த ஆணவம், மனதில் ஆணவம். இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும், அந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது. உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். அப்படி செய்யலாமா? செஞ்சே ஆகணும். ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.